வியூவர்ஸ், அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ணதில் ஒரே ஒரு விஷயந்தான் தெளிவாக நம்ம எல்லாருக்கும், உலக மக்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் சமாளிக்கக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் எந்த இஸ்லாமிய நாடுகளுக்கும் கிடையாது அப்படின்றத இது தெள்ள தெளிவாக காட்டியிருக்குது. அமெரிக்கா இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஈரான்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க. வெளி உலக பார்வைக்கு இது பேச்சுவார்த்தை மாதிரி தெரிஞ்சால் கூட அவர்களோட பிளான் மிகப்பெரிய அட்டாக்குக்காக தான் அவர்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேச்சுவார்த்தைன்றது ஒரு திசை திருப்பல் நிகழ்ச்சி தான். அந்த பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டே அவர்கள் என்ன பண்ணாங்க, உளவு தகவலை சேகரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள எப்படி அட்டாக் பண்ணுறது அப்படின்ற ஸ்கெட்செல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இதற்கு இதுக்கு சமரசத்துக்கு துணையாக நின்றது என்னென்னா ஏமன். அந்த ஏமன் இதுலேருந்து ஒரு பிரதிநிதி போயிட்டு ஜேன் வான்ஸு அமெரிக்காவோட துணை ஜனாதிபதிகிட்ட பேசுகிறாங்க. அவர்கள் திரும்ப திரும்ப சொன்ன ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னா அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடாது, யுரேனியத்தை செறிவூட்டுற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிடணும், தூரம் ஓரங்கட்டி வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லா கோரிக்கையும் ஓரளவுக்கு ஏற்றுக்கிறாங்க, இல்லை சமரசத்துக்கு வராங்க. ஆனால் இதை ஒன்றையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இதுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டே வந்துட்டுருக்குறாங்க. இந்த இடைப்பட்ட காலத்தை இரண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, இவர்கள் ஆயுதம் சேகரிக்கிறது, சீனா ரஷ்யாட்டேருந்து ஆயுதம் சேகரிக்கிறதுக்கான ஒரு டைமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவர்கள் என்ன பண்ணுறாங்க, இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உளவு தகவலை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவர்களை அட்டாக் பண்ணுறதுக்கான பிளானை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இது நடந்தப்போ என்ன பண்ணுறாங்க, இதை பற்றி டீப்பாக பேசணும் அப்படின்ட்டு ஈரானில் இருக்கக்கூடிய உயர்மட்ட தலைவர்கள் எல்லாமே ஒரே குடையின் கீழே அசம்பிள் ஆகுறாங்க. அதாவது சனிக்கிழமை காலையில் ஈரானிய டைம் காலையில் 9:45 போல் அசம்பிள் ஆகுறாங்க. இந்த தகவலை மொசாடுக்கு கொடுக்கறதே ஈரானில் இருக்கக்கூடிய அந்த இராணுவத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தான். இஸ்ரேலோட மொசாத் ஈரானில் நீக்கமர நெளிஞ்சிருக்கு. அவங்களால எந்த தகவலையும் சேமிக்க முடியும், எந்த தகவலையும் அவங்களால கடத்த முடியும். அந்த அளவுக்கு அவங்களோட உளவுத்துறை வலைப்பின்னல் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் அவங்களுக்கு சரியாக தகவல் கிடைக்குது. இந்த கோமானி என்ன பண்ணுறாரு, 100 அடிக்கு கீழே பூமிக்கு கீழே பதுங்கு குழியில் அவர் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதில் தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இந்த ரமலான் புனித மாதத்தில் என்ன பண்ணுவார்னா, அவர் எப்பயுமே 6 மணிக்கு மேலே வெளியில் வரமாட்டார். நைட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பகலில் தான் வருவார். அதனால் எப்போதும் இல்லாத அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்ணாங்க, எப்பயுமே இருட்டில் தான் அவங்க அதாவது இரவு நேரத்தில் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா பகலில் அட்டாக் நடந்திருக்கும். இதை நல்லா யோசித்து பாருங்கள், கவனித்து பாருங்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, 9 மணிக்கு மேலே எல்லோரும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகுங்க, நாம் இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் எப்படி பதிலடி கொடுக்கலாம், இல்லை என்ன பண்ணலாம் அப்படின்ற ஆலோசனைக்கு உச்சபட்ச தலைவர்கள் எல்லாமே வராங்க. கிட்டத்தட்ட 40க்கு அதிகமான மிக உயரிய பொறுப்பில் இருக்க உளவுத்துறை தலைவர், கமாண்டோவு, அதுக்கப்புறம் அதிபர், கோமானியோட மகன், மருமகள், பேர குழந்தைங்க எல்லாருமே இருக்கிறாங்க. அது வீடு தானே. ஸோ இந்தமாரி கூடுறாங்கன்னு தகவல் கிடச்சோன்னே லட்டு மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சோடனே மொசாத் விடுவாங்களா, இல்லை இஸ்ரேல் தான் விடுவாங்களா, அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க. அடுத்த 30வது செகண்டில் என்ன ஆகுது அப்படின்னா இஸ்ரேலிய அந்த ஏவுகணைகள் என்ன பண்ணுறாங்க, அந்த இதில் சரமாரியாக அட்டாக் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சைபர் செக்யூரிட்டி அவங்களோட வான் பாதுகாப்பு சிஸ்டமை செயலிழக்க வைக்கிறாங்க. செயலிழக்க வச்சவொடனே இவரோட விமானம் ஃப்ரீ ஃப்ளோவாக போயிட்டு அவர்களோட ஜன்னலை தொலைச்சி உள்ளார போய் அக்யூரேட்டாக அந்த டார்கெட்டை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணவொடனே அதாவது 1-2 குண்டு போடலை, B2 பாம்பர்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு பெனட்ரேட் ஆகி உள்ளே போய் எவ்வளோ பாதுகாப்பாக இருந்த அந்த பதுங்கு குழியிலையும் அந்த குண்டுகள்லாம் விழுந்து சுக்குநூறாக ஆகிட்டாங்க. அவர்கள் அடையாளம் தெரியாத அளவுக்கு அவர்களோட இதை சிதறி போய் இறந்துருக்குறாங்க எல்லாருமே. இப்படி ஒரு மிஷனை அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உலகத்துக்கே தெரிஞ்சுது, இஸ்ரேலோட இவ்வளோ பெரிய ஒரு திட்டம் வெளியில் தெரிஞ்சுது. எல்லாருமே பேச்சுவார்த்தை நடிச்சிட்ருக்கப்போ இப்படி நினச்சேன். இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா அவர்கள் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டுருங்க, எங்கள்கிட்ட பயங்கரமான ஆயுதங்கள் இருக்குது, அதிநவீன ஏவுகணைகள்லாம் இருக்குது, எங்களோட ஏவுகணை உங்களோட வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் எங்களோட எல்லைக்குள்ளே வர முடியாது, வந்தால் நாங்கள் உலகமே பற்றி எரியும் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒன்றுமே இல்லை. அவர் இறந்ததை கொண்டாடுறது மற்ற நாட்டுக்காரர்கள், அவரால் பாதிக்கப்பட்டவரை விட அந்த உள்நாட்டு மக்கள் தான் வீதியில் இறங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுறாங்க, கொண்டாடுறாங்க. இதை கொண்டாடுறதே அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுகளும் கொண்டாடுறாங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணார், அவர் தாக்குறது என்னன்னா அந்த அமெரிக்காவும் இஸ்ரேலையும் நேரடியாக தாக்கலை, அது ரொம்ப தூரத்தில் இருக்கின்றது அடுத்த விஷயம். பட் இவர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்க படத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, ஏமனு, கத்தார், UAE, துபாய் இந்தமாரி நாடுகளை தாக்குறாரு.
இப்போ ஒட்டுமொத்த அரபு தேசமும் என்ன பண்ணுறது, இவர் இறந்த செய்தியை வந்து மிக மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க. யாருக்கும் வந்து எந்த துக்கமும் இல்லை. அவர்களெல்லாம் கொண்டாடி தீர்க்கிறார்கள் கோமானி. ஏன்னா கோமானி வந்து அவ்வளோ பெரிய இடைஞ்சலையும் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு எதிர்ப்பையும் வந்து அடக்குமுறையும் வந்து சுற்றி இருக்கிற நாடுகள் மேலாம் பண்ணுறதுக்கு இருந்தார். இப்போ அமெரிக்கான்ற ஒரு தேசம் இல்லை, அமெரிக்காவோட வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் இல்லை அப்படின்னா, இப்போ ஈரானால் வந்து சுற்றி இருக்கிற சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், கத்தார் எதுவாக இருக்கட்டும், எல்லா நாடுகளும் வந்து மிக மோசமான விளைவுகளை அழிவுகளை வந்து சந்திச்சிருக்கோம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் வந்து ஒரு பக்கத்தில் இருக்க எல்லா இஸ்லாமிய நாடுகளையும் வந்து காப்பாற்றுச்சு. அதேமாரி எல்லா இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்து தான் என்ன பண்ணுச்சு, ஈரானோட அழிவுக்கு வந்து உதவி பண்ணுச்சு. அந்த ஏமனை ஒண்டி அவங்க வந்து என்ன பண்ணல, அட்டாக் பண்ணல. எல்லா நாட்டையும் அட்டாக் பண்ணல. ஏமன் தான் வந்து ஒரு மத்தியஸ்தராக இருந்ததுனால ஏமனை ஒண்டி விட்டுட்டாங்க. ஒரு உதவி பண்ணதுக்கு ஒரு பரிகாரமாக அவங்கள ஒண்டி விட்டுட்டாங்க. மற்றபடி சுற்றி இருக்க எல்லா நாடையும் இது பண்ணிட்டாங்க. அடுத்த தலைவராக அவரோட பையனை வந்து இது பண்ணியிருக்காங்க. அவருக்கு ரொம்ப தைரியம் தான், அவரை பாராட்டணும் நம்ம. இப்போ இந்த ஈரானிய புரட்சிப்படை வந்து திரும்ப வந்து தொடர்ந்து அந்த சண்டையை நடத்த போகுதா, அப்படி இல்லைன்னா சரண்டர் ஆகிட்டு ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு வழிவிட போகுதா அப்படின்றது தெரியல. ஏன்னா அவரோட ஷா மன்னரோட மகனோ மருமகனோ ரொம்ப ஃபேமஸ் தான். இன்னி வரைக்கும் அவர் அமெரிக்காவில் இருக்கிறாரு. இதில் வந்து ஒரு சமநிலை ஏற்பட்டதுக்கப்புறம் அவர்கள் வந்து திரும்பி வந்து ஒரு மன்னராட்சியோ இல்லை வந்து ஒரு ஜனநாயக ஆட்சியோ அங்கே மலர்றதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இது கண்டிப்பாக அமெரிக்காவோட கைப்பாவை அரசாங்கமாக தான் இருக்கும், அது அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் இந்த சர்வாதிகார ஆட்சிக்கு வந்து ஒரு முடிவு வந்துடுச்சு. பார்ப்போம் தொடர்ந்து இதோட அப்டேட்களை. இப்போ சரணடைய போகிறாங்களா ஈரானியம் அந்த புரட்சிகர இராணுவ படை, இல்லை அப்படின்னா வந்து அவர்கள் வழிவிட போகிறார்களா அப்படின்றது தான். ஈரானோட புரட்சிப்படைக்கெல்லாம் வந்து அமெரிக்க அதிபர் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு மெசேஜை கொடுத்துட்டாரு. ஆயுதங்களை போட்டுட்டு சரணடைஞ்சிருங்க, உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும், அப்படி இல்லைன்னா செத்து ஒழிங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கடுமையான வார்னிங்கே கொடுத்துட்டாரு. அதையும் மீறி அவர்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, பக்கத்தில் இருக்க துபாய் இந்தமாரி தேசங்கள் மீது குண்டு போட்டுகிட்டே இருக்கிறாங்க. சவுதி அரேபியாவை வந்து அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து வல்கராக ட்ரீட் பண்ணுறாங்க. பார்ப்போம். தொடர்ந்து இந்த சண்டை வந்து நடந்துகிட்ருக்கிறதுல யாருக்குமே, உலகத்தில் இருக்க யாருக்குமே வந்து விருப்பம் கிடையாது. ஏன் அப்படின்னா வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் அதிகமாகும். கண்டிப்பாக அது வந்து டைரெக்டாக வந்து ஒவ்வொரு நாட்டோட எக்கனாமியும் வந்து பாதிக்கப்படும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கமாடிட்டியோட ப்ரைஸ் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வந்து நிறைய வந்து சவால்களை வந்து ஒவ்வொரு தேசமும் சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக இந்தியா போன்ற 140 கோடிகளுக்கு அதிகமான மக்கள் தொகையை கொண்ட இந்தியாவுக்கு வந்து மிக கடுமையான பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும். இந்த சண்டையோட இதாக தான் என்ன பண்ணுறாங்க, பாரத பிரதமர்கள் நேற்று வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவசர கூட்டத்தை கூட்டி அடுத்தது என்ன பண்ணலாம். ஏன்னா ரிசர்வ் வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 6 மந்த் அளவுக்கு ரிசர்வ் நம்மள்ட்ட இருக்குது. இருந்தாலும் நம்மளை சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க. அந்த எதிரிகள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுனா அப்போ வந்து என்ன வேணும்னா, அந்த இதெல்லாம் தேவை, எரிசக்தியெல்லாம் நம்மளுக்கு தேவை, விமானங்களை இயக்கிறதுக்கு போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம். அதனால் ஒரு ரிசர்வ் மாதிரி இருக்குது. இருந்தாலும் வந்து இந்தியா வந்து அதை கண்டிப்பாக வந்து நல்லபடியாக டேக்கிள் பண்ணும். ஏன்னா ரஷ்யாவோட ஆயில்களை திரும்ப அதிகமாக கன்சியூம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லைனா வெனிசுலாவிலேருந்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா அவங்களும் நிறைய ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க. இப்போ இந்தமாரி போயிட்டுருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்த உலக நிகழ்வு எப்படி இருக்காலும். ஆனால் மனித சமுதாயத்துக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாத நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம்.